அது இல்லாம விஜய் நான் பேசிட்டு இருக்கும்போது செருப்படுத்து போறாங்க. இப்ப விஜய் கட்சிக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருமே செருப்படுத்து போறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. என்னன்னு போடணும்னு அவசியமே இல்லைல்ல. ஆப்போசிட் டீம் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவா இல்ல தெரியும். அந்த ஆப்போசிட் ஆள் பேரை கூட சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? எப்படி அதுதான் அவங்க டிஎம்கே கட்சி அதோட கைக்கூலின்னு இதுல தெரியுதுல, கைக்கூலி தான் அவங்களுக்கு பேரே. இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரே தேவையில்ல. அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நேம் கிடையாது. அவங்க காசு குடுத்தா இவங்க கீழ வேலை செய்றாங்க. அதுதான் இதுக்கு மேல அவங்க பேரு நானே பேர் வைக்கிறேன் கைக்கூலி. ம். காசுக்கு வேலை போறாங்க. அதனால அவங்க சொல்லி இவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டீமே அங்க உள்ள இறங்கியிருக்காங்க. கத்தி வீச்சு நெறைய பேர் அந்த பெரியவங்கலாம் வயசானவங்கலாம் போய் சொல்லணும் அவசியம் இல்ல. ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கிறவங்க ஒரு பாட்டி தாத்தாங்கலாம் பேசுறாங்க. காமா போயிட்டு இருக்கு. சடனா ஒரு கும்பல் வந்து உள்ள பூந்திருக்காங்க. புஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் குழி வெட்டி விட்டுருக்காங்க. இப்போ அன்னைக்கு நான் சொல்றேன். அன்னைக்கு பொதுவா விஜய் அண்ணா பரப்புரை மட்டும் தான் டிவிகே கட்சி பரப்புரை மட்டும் தான் அந்த கரூர்ல நடக்குது. இதுல டிஎம்கே அவங்கவங்க வீட்ல அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு எங்கெங்கேயோ இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு டிஎம்கேக்கும் அன்னைக்கு டிவிகே கட்சி நடத்தின பரப்புரைக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த இடத்துல எப்படி அவங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை, நெருக்கடி இந்த மாரி அவங்களுக்கு இந்த மாரி ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, எப்படி அவங்க ஆம்புலன்ஸ் எங்கெங்கேயோ இருந்து எங்கெங்கேயோ ஊர்ல இருக்கிற ஆம்புலன்ஸ் கரெக்ட்டா அங்க வருது. அவங்களோட ஃப்ளெக்ஸ் போட்டு, பேனர் போட்டு, அவங்களோட இது போட்டு வருது. எப்படி அவங்க அப்பன்னா இது இது பார்த்து அவங்களுக்கு எப்படி தெரியுது?